தமிழ்நாட்டில் அதிகாரம் மட்டுமல்ல அதிகார பகிர்வும் விவாதிக்கப்பட வேண்டிய நேரம் இது என நாடாளுமன்ற காங்கிரஸ் கொறடா மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் யாரும் வெல்ல முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சிக்கு என்றும் வாக்கு வங்கி உள்ளது எனவும் தமிழ்நாட்டில் கூட்டணி அரசியல் என்பதே உண்மை, கூட்டணி இல்லாமல் யாரும் வெல்ல முடியாது என மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டிகராஜன். விவரங்கள் என்ன? காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அவருடைய சமூக வலைதள பதிவில் யாருக்கு வாக்கு என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஐபிடிஎஸ் தரவு சொல்லும் தகவல்களை குறிப்பிட்டு பல்வேறு கேள்விகளையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உண்மை நிலை இதுதான் எனவும் அவர் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட்டணியே அரசியல் உண்மை என மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களுக்கான வாக்கு ஆதரவு உள்ளது. இந்த தரவு காங்கிரஸ் மட்டுமல்ல மற்ற கட்சிகளின் எண்ணிக்கைகளுக்கும் முழுமையாக பிரதிபலிக்கப்படவில்லை என நினைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் வெல்ல முடியாது என காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் அவருடைய சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரம் இப்போது அதிகாரம் மட்டுமல்ல அதிகார பகிர்வும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தானே எனவும் மாணிக்கம் தாக்கூர் அவருடைய சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஐபிடிஎஸ் என்கின்ற ஒரு தனியார் அமைப்பு நடத்திய ஆய்வில் திமுகவிற்கு 17.07% வாக்குகள் இருப்பதாகவும் அதிமுகவிற்கு 15.03% வாக்குகள் இருப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு 14.20 வாக்கு சதவீதம் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் 7.50% வாக்குகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் 3.10 என்கின்ற அளவில் அவர்களுடைய வாக்கு சதவீதம் இருப்பதாக ஐபிடிஎஸ் சென்சஸ் மூலமாக சர்வே மூலமாக தெரியப்பட்டது. அதன் பிறகு அதனை மேற்கோள் காட்டிதான் தமிழகத்தில் அதிகாரம் தற்போது பகிர்ந்தளிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது, அதனை பற்றி விவாதிக்க வேண்டும் எனவும் மாணிக்கம் தாக்கூர் அவருடைய சமூக வலைதளவில் குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் வெல்ல முடியாது எனவும் அதே நேரம் அதிகாரம் மட்டுமல்ல அதிகார பகிர்வும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவும் மாணிக்கம் தாக்கூர் அவருடைய சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவராக ராஜேஷ்குமார் ஆட்சியில் அதிகார பங்கு வேண்டும், கூடுதல் இடங்கள் வேண்டும் என வெளிப்படையாகவே ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக பேசியிருந்தார். கடந்த 6 மாதங்களாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்து வந்தார்கள். தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் வெளிப்படையான ஒரு கருத்து பதிவை வைத்திருக்கிறார். அதிகாரம் மட்டுமல்ல அதிகார பகிர்வும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது என்கின்ற ஒரு சூழல் வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட்டணியே அரசியல் உண்மை எனவும் மாணிக்கம் தாக்கூர் அவருடைய சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாண்டிகராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.